திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஏரி குளங்களை பத்திரமா பாதுகாக்கணும்னு எதிர்க்கட்சிகள் திமுக மேல கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி பொதுமக்கள் சீரமைத்த ஏரியை திமுக எம்எல்ஏ தன்னோட சுயலாபத்துக்காக ஆக்கிரமிப்பு செய்துட்டாருன்னு சேலம் மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க. திமுக அமைச்சர் துரைமுருகன், திமுக அமைச்சர் ராஜேந்திரன், முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்காரு. வணக்கம் மக்களே, நாம இப்ப அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம். பெரிய கூத்து இங்க ஒண்ணு. இந்த ஒரு திருட்டை அம்பலப்படுத்தி ஆகணும். எவ்வளவு பெரிய திருட்டுனா 2012-13 நம்ம இந்த ஏரியை தத்தெடுத்தோம். சேலம் மக்கள் குழு இந்த ஏரியை தத்தெடுத்தது. அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் நம்ம கிட்ட அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது. 2010 ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு காமிச்சாங்க. அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை. என்டையர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க பதுங்கி இருக்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணி 7 வருஷம் உழைப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்திலேயே ஏரியை சுத்தம் பண்ணிட்டோம். கண்டினியூஸா 52 வாரம் 1000 பேர், 300 பேர், 400 பேர், 500 பேர், 1000 பேர்லாம் இந்த ஏரியை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியை சுத்தம் பண்ணி இந்த 2 கரையை நம்ம போட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண் திட்டு அமைச்சு மரங்களை நட்டது நம்ம. இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மாநகராட்சி பேட்டி எடுக்கிறீங்களா? நான் என்னது பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். கொடுங்க, சொல்லுங்க. வண்டி நிறுத்தினாவே 20 ரூபா கேட்டா எப்படி மக்கள் வருவாங்க? அதுதான் பேசிட்டு இருக்கேன். சோ இங்க மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியில காசை வாங்குறது மாநகராட்சி. மாநகராட்சியும் சரியில்லை. ஆனா இப்ப தனியாருக்கு வேற கொடுத்துட்டாங்க. பழைய வீடியோ ரெக்கார்ட் ஆகல, அதனால திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா. ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்குன மாதிரி. நாங்க சேலம் மக்கள் குழுவாக நாங்க இந்த ஏரியை உருவாக்கணும். மரங்களை நட்டோம், தண்ணி சுத்தம் பண்ணோம், பறவை சரணாலயம் ஆக்கணும். 2013 இருந்து டாக்குமெண்டடா இருக்கு. பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ பாருங்க, சார் கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு. பெரிய பெரிய விஷயம் இது. வெரி குட். ஒரு நிமிஷம் பண்ண கொடுங்க சார். இங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இங்க 2013 இருந்து திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மக்களோட 7 வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல, மக்களோட 2,15,00,000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி நாங்க சொந்தமா 10-15 லட்சம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது நானும் ஒருத்தன். இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட்டை வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிறது, இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போகுது? அதுவும் தனியார் கிட்ட போட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேட்கிறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது மேனேஜரா யார்? இவரா? சரி கேளுங்க, நல்லா கேட்கட்டும் மேனேஜர். இது ஒரு டிராவிடியன் மாடல். இது how will it work like this? இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல, இந்த ஐலண்ட் எல்லாம், இந்த தீவெல்லாம் எடுத்துட்டு இதை சரி பண்ணிட்டு குழந்தைங்க விளையாட விடுவாங்களாம். ஐயா, பறவைங்களுக்காக உருவாக்குன தீவது. மரங்கள் 12,000 மரம் நட்டது. பல ஐலண்ட நோண்டி எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருந்தது, பழைய வீடியோ இருக்கு. இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு கூத்து கேளுங்க. இந்த கூத்துக்கு வாங்க. இந்த கரையை இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? கல் அடுக்கி விட்டாங்க. எங்க கரை மேல, நாங்க உருவாக்குன கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க. இந்த கரை மேல இப்போவே சீமை கருவில முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே சொன்னோம், இது மெயின்டைன் பண்ண முடியாது, இப்படி கல்லு போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரிக்கு ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும். மண் இருக்கணும். மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நண்டு இருக்கு, தவக்கலை இருக்கு, அதெல்லாம் கரையில தான் தங்கும். இப்படி கல்ல எந்த ஒரு மலையில குறைஞ்சு வந்து கண்டினியூஸா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், இது எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்க போட்டப்போ கரையில 1.7 கிலோமீட்டர் கரை போட்டோம். நாங்க கணக்கோட இருக்கு. சோ பாஸ்,
திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ராஜேந்திரன் எம்எல்ஏ உங்களுக்கு ஏரி சரி பண்ணணும்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு 50 வீடு அகட்டினீங்க, அந்த ஏரியை சரி பண்ணுங்க. நாங்க எடுத்த மூக்கன் ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அம்மாப்பேட்டை ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அரிசிபாளையம் தெப்பக்குளையும் கெடுத்துட்டு, பள்ளப்பட்டி தெப்பக்குளம் நாங்க உருவாக்குனதை எடுத்துட்டு, என்னத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க? யார் பிளெக்ஸ் பேனர், யார் அடிக்கிறது, யாரோட பேரு, யாரோட ஏரி? இது நல்லா இருக்கு. சேலம் மாவட்டத்துல நீர்வளத்துறை கண்காணிப்புல சுமார் 88 ஏரிகள் இருக்கு. சரபங்கா நதி, வசிஷ்ட நதி, ஸ்வேத நதி, சேலம் மாநகரத்துல திருமணி முத்தாறு இருக்குது. சேர்வராயன் மலையில இருந்து வரக்கூடிய நீர்வரத்தும் சேலத்தை செழிப்படைய செய்யும். ஆனா ஏரிகள் ஆக்கிரமிப்பு, கழிவுநீர் கலக்கிறதுன்னு சேலத்துல இருக்கிற ஏரிகளை பாதிக்கு மேல அழிச்சிட்டாங்க. கண்ணங்குறிச்சி புதியேரி, முக்கநேரி, பேராந்தி ஏரி, அச்சுவான் ஏரி, பள்ளப்பட்டி ஏரி, தாதுபாய் குட்டை, பஞ்சந்தாங்கி ஏரி, பச்சைப்பட்டி வெள்ளக்குட்டை ஏரி, குமரகிரி ஏரி, எருமாபாளையம் ஏரி, சீலாவரி ஏரி, நகரமலை இஸ்மான்கான் ஏரி, வலசையூர் தொட்டில் ஏரி, ஆனைவாரி முட்டல் ஏரி, வெள்ளாளபுரம் ஏரி, நெய்க்காரன்பட்டி ஏரி, செந்தாரப்பட்டி ஏரி, கமலாபுரம் பெரிய ஏரி, டேனிஷ்பேட்டை செட்டி ஏரி, காடையாம்பட்டி குள்ளமுடையான் ஏரி, குறுக்குப்பட்டி ஏரி, கோட்டமேட்டுப்பட்டி பூலா ஏரி, இதுல பாதிக்கு மேலான ஏரிகள் மழைக்காலத்துல கூட நிரம்பாது. சில ஏரிகளை காணாம பண்ணிட்டாங்க. அந்த வரிசையில இப்போ சேலம் அம்மாப்பேட்டை ஏரியை தனியார் கையில கொடுத்து வருமானம் பார்க்கும் வேலையில இறங்கியிருக்கு திமுக அரசுன்னு குற்றம் சுமத்துறாங்க பொதுமக்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா குப்பைகளை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்து சேலம் அம்மாப்பேட்டை ஏரி இருந்த இடம் தெரியாமலே போயிடுச்சு. சேலம் மக்கள் குழு மற்றும் அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி பசுமை இயக்க குழு மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போடு இந்த ஏரி மீண்டும் புதுப்பொலிவு பெற்றது. வாரம் ஏரியை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தி பொதுமக்களுக்கு நீர் ஆதாரம், பிளாஸ்டிக் கழிவு பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பல வாரங்கள் ஏரியில இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் அகற்றும் பணி நடந்தது. பொதுமக்கள், மாணவர்கள், சிறுவர் சிறுமியர் என வயது வித்தியாசமின்றி அனைவரும் கழிவுகளை அகற்றினர். ஏரியில் கலக்கும் சாயப்பட்டறை கழிவுகள் கலப்பதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை முற்றுகையிட்டு கழிவுகள் கலப்பது தடுக்கப்பட்டுச்சு. மரக்கன்றுகள் நடுவதற்கு வசதியாகவும் பறவைகள் வந்து இளைப்பாறவும் ஏரியில் மண் திட்டுகள் அமைக்கப்பட்டது. ஏரியில் ஆங்காங்கே மண்மேடுகள், அதாவது தீவு திட்டுகள் அமைக்கப்பட்டு அதில் வாரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஏரியில் மரக்கன்றுகள் நட்டும் பழ மரங்களின் விதைகள் தூவிவிட்டும் பிறந்த நாள், குடும்ப விழாக்களை கொண்டாடினார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மக்கள் பாதுகாத்த ஏரியை ஒரே நாள்ல டூரிசம்னு சொல்லி தனியார் கையில ஒப்படைச்சிருக்கு திமுக கவர்மெண்ட். ஏரியில மரங்கள் அதிகம் இருக்கணும், ஆனா பொதுப்போக்குன்னு சொல்லி மரங்களை கண்டுக்கல. ஏரியை சுத்தி மண்கரைகள் இருந்தா நீர்வளம் அதிகரிக்கும். நண்டு, தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பறவைகளும் சிறு சிறு செடிகள் மரங்களும் இருக்கும். அப்பதான் ஏரியை பாதுகாக்க முடியும். ஆனா மலையை உடைச்சு கொண்டு வந்த பாறைகளை ஏரியை சுத்தி போட்டுட்டாங்க. ஃபேவர் பிளாக் கருக்களையும் சிமெண்ட் பாதைகளையும் அமைச்சிருக்காங்க. நிலத்தடி நீர் சுத்தமா இறங்காது. இப்போ சுற்றுச்சூழல் பூங்கான்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட பணம் வசூல் பண்றாங்க. அதுவும் தனியார் பண்றாங்க. தனியார் மூலமா திமுக கட்சிக்கு பணம் கிடைக்கும். ஏரி பராமரிப்பு இல்லாம தூர்த்து போயிட்டா அதுலயே பிளாட் போட்டு விற்கலாம். பொதுமக்கள் சீரமைச்ச ஏரியை, பொதுமக்கள் பாதுகாத்த ஏரியை திமுக நிர்வாகிகள் ஆட்டைய போட்டுட்டாங்கன்னு மக்கள் புகார் மேல புகார் சொல்லியிருக்காங்க. மக்களின் ஏரியை மக்கள்கிட்ட கொடுக்கணும். மக்கள் சொத்துக்களை தனியார்கிட்ட கொடுத்து பணம் பறிக்கும் திமுக அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே திருந்தி மக்களின் ஏரியை மக்களிடம் ஒப்படைக்கணும்னு சேலம் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இனியாவது ஏரிகள் பாதுகாக்கப்படுமான்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க.